பகவான் உங்கள் ராசியிலிருந்து நகர்றார், ராகு பகவானும் நகர்றார். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிறது. அப்போ சிம்மத்துக்கு இடப்பயிற்சி நகர்றது. முக்கியமாக கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். எக்ஸ்ட்ரா கடன் அது இருந்தால் கிரெடிட் கார்டை இப்போ பயன்படுத்த வேண்டாம், அதை அடைச்சிட்டு ரெண்டாவது பிஸ்னஸ் இல்லை சார் நிறைய போன டைமில் நிறைய வேலை செஞ்சீங்க, ரெப்புடேஷன் கிடைக்கல, வேறொருத்தர் பெனிஃபிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதில் இதுன்னு மாறி மாறி குறை தான். இப்போ ஃபஸ்ட்டு முக்கியமான வேலை, இவங்களே ஒரு நாலேஜபிள் பர்சன், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நாலேஜபிள் பர்சனாகவே இது பண்ணிக்குவாங்க. குறிப்பாக என்ன நடக்கும்னா, இவங்க பெரிய பெரிய அரசியல் அதிகாரிகள், ஒரு சினிமா துறையினர் ஜோதிடர் யுகம் நேருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி, இது மகா பலாபலன்னு சொல்லணும். ஏன்னா கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து நகர்றார், ராகு பகவானும் நகர்றார். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிறது. அப்போ சிம்மத்துக்கு இடப்பயிற்சி நகர்றது. முக்கியமாக இந்த கேது இருக்கும்போது பட்ட அவஸ்தைகள் இந்த கன்னிராசிக்கு பல மன நெருக்கடி, எதிலும் டிசிஷன் எடுக்க முடியல, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஒன்று விட்டு ஒன்று இழுத்துக்கிட்டே இருந்தது. எது பண்ணாலும் ஏதோ ஒரு தடங்கள் இது மாதிரி. அப்போ வீட்டில் இன்னொன்று வீடு சம்மந்தப்பட்ட பைப்பு லீக் ஆகிறது, ப்ளம்பிங் ஒர்க்கு, இது மாதிரி ஒவ்வொரு இது தவிர நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இது மாறதுனால நிறைய விஷயம் மாறப்போகுது. அதை பற்றி தெளிவாக பார்த்துரும், ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் பார்த்துரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு கேது விலகுவது யோகங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், அதை குரு பார்வை உண்டு. குரு 2, 4, 6 பார்க்குறார். முதல்ல பண வருவாய், தன வருவாய் உண்டு. எதிர்பார்த்த பணங்கள் வருகிற காலகட்டங்கள். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பணம் கொடுத்த பணம் வராமல் இருக்கலாம், அந்த பணங்கள் வருகிறது. வேலை ரீதியாக பணம் வரலாம், இல்லை பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், அது புதுசாக ஒரு நட்பு ரீதியாக ஏற்பட்டு அது ரீதியாக பணம் இருக்கலாம். ஆக மொத்தம் பணம் வருவாய் காலகட்டங்கள். பொதுவாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு வந்தோன்னே எப்படி யூஸ் பண்ணணும்னா, கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை. கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். எக்ஸ்ட்ரா கடன் அது இருந்தால் கிரெடிட் கார்டை இப்போ பயன்படுத்த வேண்டாம், அதை அடைச்சிட்டு ரெண்டாவது பிஸ்னஸ் இல்லை ஒர்க்குக்கு டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடு, இடம், சொத்து, வண்டி, வாகனம் அப்படி போனோம். இந்த இதில் போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் நகையை மீட்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இது ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு கோல்டன் டைம். ஒவ்வொரு டாபிக் பிரித்தே பேசுகிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல உங்கள் 6ஆம் அதிபதி சனி 7ல் இருக்கார். அப்போ கண்டக சனின்னு சொல்லி பயன்படுத்தினது, அவர் செய்யும் நல்லதையும் பேசுவோம். 5, 6க்குரியவர் 7ல். அப்போ வேலை செய்யும் இடத்தில் நட்பு பாராட்டக்கூடிய அம்சமாக வருகிறது. தொந்தரவு கொடுத்தவங்க இப்போ தான் எதிரிகள் விலகுவார்கள். நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு. இப்போ ஒர்க்கு எக்ஸ்ட்ரா இருக்கும், ஆனால் அதுக்கு உண்டான பெனிஃபிட் இருக்கும். சார் நிறைய போன டைமில் நிறைய வேலை செஞ்சீங்க, ரெப்புடேஷன் கிடைக்கல, வேறொருத்தர் பெனிஃபிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதில் இதுன்னு மாறி மாறி குறை தான். இப்போ ஃபஸ்ட்டு முக்கியமான வேலை, உங்களுக்கு வேலை இருக்கும். இந்த வேலையில் அதுவே பெரிய விஷயம். இந்த இடத்துல புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்குங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு கற்றுக்க வேண்டியது, உங்கள் ஆஃபீஸ்லேயோ இதிலே ஒரு படிக்கிற ஒரு கற்றுக்கிறதுல சான்சஸ் கொடுப்பாங்க. ஒரு சில டைமிங் கொடுத்து டெவலப் பண்ணிக்கங்கன்னு கொடுப்பாங்க. அதை க்ளவராக யூஸ் பண்ணிக்கணும். இது யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஜம்ப் அடித்து பெரிய லெவலில் போவீங்க. யூஸ் பண்ணாதவங்க என்ன ஆகும்னா, வேலை இருக்குமோ இல்லையோ, எங்கள் இதில் நிறைய பேர்த்துக்கு லே ஆஃப் கொடுத்துட்டாங்க, நிறைய பேர்த்து வெளியே போக சொல்லிட்டாங்க, எங்களை சொல்லிடுவாங்களா, வேலை செய்யும் இடத்துல வேலை இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் ஓனருக்கே சம்பளம் லாபம் கம்மியாக இருக்கே, இப்படி திங்கிங் ஆகிடும். அப்போ ஒரு நூல் தான் இப்படின்னா வேலை ப்ரொமோஷன் அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணலைன்னா அப்படியே மாறிடும். அப்போ உங்கள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டெவலப் ஆகுது, ஒரு உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அப்டேட் பண்ண வேண்டியது முக்கியம். ரைட், இதை பண்ணவுடனே பெரிய விஷயமா இருக்கும், நிறைய லெவலில் போயிடும். அடுத்து முக்கியமாக பேச வேண்டியது பிஸ்னஸ். 10ல் குரு பதவி நாசம் சொல்கிறாங்க. 10ல் குரு பதவி மாறும். இந்த காலகட்டத்தில் 10ல் குரு வரும் பொழுது தொழில் சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட், புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் தான் தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய ஐடியாஸ் வரும். இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் கூட்டு போடலாமா அப்படின்னு பொதுவாகவே கன்னிராசிக்கு கூட்டு நான் ரெஃபர் பண்ணுறதுல டெம்பரவரி கூட்டு வேணால் சொல்லலாம். பட் லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக பார்த்தா தான் துல்லியமாக சொல்லலாம். டெம்பரவரி கூட்டாக இருக்கலாம், ஒரு சில பெரிய தொகைகள் வருகிறது எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ டெம்பரவரியாக ஜாயின் பண்ணி டெவலப் ஆகிற வழியை பாருங்கள். இதில்
உங்கள் சங்கங்கள், சமுதாயங்கள் ஒரு போஸ்டிங் சங்கத்தில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க, போஸ்டிங் கிடைக்கிது, ஒரு அவார்டு கிடச்சது, என்னோடய ஃபீல்டில் நான் கிடச்சது அப்படின்னு. இதில் இன்னொரு நடக்கும், தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடை எக்ஸ்பேன்ஷன், ஒரு உங்கள் புது புது மிஷினரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, ஆக மொத்தம் ஒரு டெவலப் ஆகிற ஸ்டேஜ். இப்போ தாங்க தொழிலிருந்து பணம் வருங்க. இப்போ கேள்வி வரும், சார் பணம் வருது, வேலையும் இருக்குது, செலவும் இருக்குது சார். இப்போ அப்படி தான் சார், 2 ஆள் வேலையை நான் செய்கிறேன், ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் வந்த காசு நிற்கலை. பட் அது 8 12 இருக்கிற கேது, அதுக்கு நான் பரிகாரம் இதெல்லாம் கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஆகிற காலகட்டங்க, கிளவராக பாப்புலாரிட்டி ஆகிக்கலாம். இதை பார்ப்போம். ரைட். குறிப்பாக இந்த மைண்டில் எப்போவுமே இந்த ராசிக்கு சொத்து, வீடு, இடம் இது வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த நேரத்தில். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இன்சிடெண்ட் அப்படி. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஓனர் பேசின வார்த்தைகள், சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது மாமனார் மருமகள் பையன் அப்பாவுக்குள்ளே ஒரு சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. வார்த்தையை விட்டுருவாங்க, என் வீட்டில் நீ இருக்க நீ அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ தான் தோணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணுமாடா. ஒரு சிலர் பூர்வீக ஊரில் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதனால் பூர்வீக ஊரில் நம்ம வீடு கட்டி ஆகணும். மொத்தம் வீடு, இடம், வண்டி. சார் ஃபஸ்ட்டு வீடு இடம்னா கூட உங்களுக்கு அசட்டாக கன்வெர்ட் ஆகும். பெரிய பிராண்டிங்கான காரு இந்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணுறாங்க. டெக்னாலஜி காரு ஷோரூம்ன்றது இறங்கின அடுத்த செகண்ட் ரேட்டு கம்மி தான். பட் உங்களுக்கு கார் இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸுக்கு, உங்கள் கௌரவத்துக்கு எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிற மாதிரி இருந்தால் வாங்குங்க. இல்லைன்னா அசட்டாக பார்த்துக்கங்க. ஏன்னா கடன் அடைக்க வேண்டிய காலகட்டத்தில் திருப்பி ஏன் மேலே கடன் ஆகணும், அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். பட் லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக பார்த்துட்டு எந்த மாதிரி கார் வாங்கலான்னு கூட சொல்லலாம். இந்த கார் வாங்க, இது வாங்கணும் யூஸ் ஆகும். பட் ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அஷ்டமச்சனி வரும். அதனால் இந்த 2.5 வருஷம் நீங்கள் இன்னும் டெவலப் ஆகிக்கணும். அதுக்காக தான் இந்த சஜஷன். சரி, கோயில் கும்பாபிஷேகம் வரும், அதை கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கும், அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ கோயில் கும்பாபிஷேகம் வரும், அது சம்மந்தப்பட்டது பார்க்க வேண்டியது, போயிட்டு வர வேண்டியது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ தவிர்ப்பது நலம். அவ்வளோ பெனிஃபிட்டாக இல்லை, அதனால் நீங்கள் பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு. திருமண ரீதியாக பார்த்திங்கன்னா சனி 7ல் இருப்பது தடை இல்லை, தாமதம் வேணால் சொல்லலாம். சனி என்றைக்குமே தடுக்க மாட்டார். என்ன நடக்கணுமோ அது நீதிமான் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அவரே துலாம் தராசில் தான் உச்சம் பெறுகிறார். சரிங்களா? பொதுவாக குரு அதிசாரமாக வந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். திருமண யோகம் உண்டு. ராகுக்கு அது விலகினதே பெரிய விஷயங்க. திருமண யோகம் உண்டு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே பேராமீட்டர். எப்படின்னா ஆண் பெண் இருவருக்கும் ஈக்குவல் ஏஜாக இருக்கும், இல்லை வயசு வித்தியாசம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸ்டேட்டஸில் இப்போ ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் திருமணம் உண்டு. திருமணம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வரணும் அமையும். ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் உண்டு, ஒரு சிலருக்கு உறவில் திருமணம், பூர்வீக ஊர்லேருந்து பொண்ணு கொண்டு வந்தேன் சொல்கிற கதையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வகையில் லிங்க் வந்துடும், இல்லை தெரிஞ்ச பெண்ணு நட்பு ரீதியாக இப்படி தான் அமையக்கூடிய காலகட்டங்கள். நிறைய பேர் வெளிநாட்டு வரன்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. சார் எங்கள் சொந்த ஊர் பக்கம்தான், ஆனால் இப்போ அப்ராடில் இருக்காங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு பொண்ணு கொடுக்கலாமா? நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் கொச்சார் ரீதியாக இருக்குது. மற்ற அம்சம் பாருங்கள். 10 பொருத்தம் தாண்டி கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள் தாண்டி பார்க்க வேண்டியது உண்டு. குறிப்பாக கூட்டுதசை இருக்கா, அதை விட மூர்த்த லக்னம் தாங்க முடிவு பண்ணுது. ஒரு ஜாதகம் லக்னம் பார்க்கும்போதே சொல்லிடலாம், இது லக்னம், குழந்தை பிறப்பு எல்லாமே. நீங்கள் லக்னம் தான் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு உண்டான ஜாதகம், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அதையும் வளர்ச்சியாக இருக்கும். சரி, பார்ப்போம். இப்போ செக்லீஃப், ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் வேண்டாம். செக்லீஃப் கொடுத்துருந்தா கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. குறிப்பாக மனைவி பேரில் கொடுத்துருக்கேன், இல்லை பெண்ணாக இருந்தால் கணவன் பேரில் செக்லீஃப் கொடுத்துருக்காங்க, கன்னிராசிக்காரங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய நேரம். 5ஆம் அதிபதி 7ல் வந்தாலே குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புண்டு. குலதெய்வ கோயில் பிடிமண் எடுத்து வேறு பக்கம் வச்சு வழிபாடு பண்ண கோயிலாக இருந்தால் கொஞ்சம் போயிட்டு வரணும். காவல் தெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு, நிச்சயம் போயிட்டு வரணும். ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமண மனக்கசப்புகள் ஏற்பட்டுருச்சு. 2வது திருமணம் இருக்குமா? நிச்சயமாக 2வது திருமணம் மனதுக்கு பிடித்த திருமணமாக வர வாய்ப்புண்டு, அதை பாருங்கள். இதில் ஐடி, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. சினிமா, மீடியா சூப்பர். ரியல் எஸ்டேட்டுக்கு கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் கொடுக்கும். அதோட இந்த அரசாங்க துறையில் இருக்கிறவங்க வளர்ச்சி. இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே பெரிய பெரிய நபர்கள் ஈஸியாக லிங்க் கிடச்சிரும். இவங்களே ஒரு நாலேஜபிள் பர்சன், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நாலேஜபிள் பர்சனாகவே இது பண்ணிக்குவாங்க. குறிப்பாக என்ன நடக்கும்னா, இவங்க பெரிய பெரிய அரசியல் அதிகாரிகள், ஒரு சினிமா துறையினர் டக்குன்னு பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கும்.
நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமன்னு சொல்கிற மாதிரி ஈஸியாக லிங்க் ஆகக்கூடிய அம்சம் இருக்குது. அப்போ பெரிய பெரிய நபர்கள் அணுகிறதுக்கு முன்பு ஒரே ஒரு சின்ன பரிகாரம் பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொடுக்குறது. ஒரு வெள்ளி காயின் 2 கிராம் உள்ள வெள்ளி காயின் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. நிச்சயம் ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துரும். வெள்ளி காயின் ஒரு பர்ஸில் வைக்கும்போது ஒரு வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம்னா உணவு தானம் தாங்க. நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறீங்களா, உணவு தானம் கொடுக்கறதுனால கஷ்டங்கள் விட்டு செல்கிற காலகட்டம். அதனால் காகத்துக்கு, பறவைகளுக்கு, ஒரு சில முடியாதவர்களுக்கு, இல்லை கோயிலுக்கு அன்னதானம் டொனேஷன் மாதிரி சின்னதாக கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. ₹1 கொடுங்க. இது என்ன ஆகும்னா சனி பகவான் கொடுக்கறனால உங்களுக்கு திருப்பி ஒரு நல்லது செய்ய போகிறார். அதை பார்ப்போம். ரைட். மாணவர்களுக்கு முக்கியமாக மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உண்டு. படித்து முடிச்சோன்னு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள். கண்டகச்சனி அதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அது கல்யாணம் மற்ற விஷயத்துக்கு பார்க்க வேண்டியது. உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி மட்டும் தான் சம்மந்தம். 4, 6 தொடர்பு ஈஸியாக பார்க்கணும். இந்த சோம்பலை விட்டு வெளியே வந்து 4, 6 மருத்துவத்துறை, மெடிசன் சம்மந்தப்பட்டது, புதுசாக ஒரு ரிசர்ச் பண்ணுறேன், அது பண்ணுறேன், அது மாதிரி நிறையா ஐடியாக்கள் வரும். இப்போ வேலைவாய்ப்பு உண்டு. அப்போ பிற மொழிகள் கற்றுக்கக்கூடியது, வேறு மாநிலம் செல்லக்கூடியது மாதிரி பல சான்சஸ் இருக்குது மாணவர்களுக்கு. ஒரு சிலர் அப்ராடு போக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தான் IELTS, TOEFLலாம் படிச்சுட்ருக்கார். அப்போ வெளிநாடு யோகங்கள் உண்டு. ஒரு ஜாதக ரீதியாக பார்த்துக்கணும் எந்த நாடு இதெல்லாம். ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்குது. சீக்கிரம் டெவலப் ஆங்க. பார்ப்போம். சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.